வணக்கம் ஓவியா. அதாவது 50,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்துள்ளதால் தஞ்சை மாவட்டம் காட்டூர் அருகே சாலை குறுக்கே தடுப்புகள் அமைத்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டு வந்ததால் தஞ்சை நாகை சாலையில் இருபுறமும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. காட்டூர், சூரக்கோட்டை, வாண்டியார் இருப்பு, வாழமரக்கோட்டை, நாயக்கர் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பதற்காக காட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு கொள்முதல் நடக்காததால் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக சாலை ஓரத்தில் குவியலாக நெல்லை கொட்டி வைத்து காய வைத்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் நனைந்து முளைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் கொள்முதல் செய்யாமல் இந்த மையத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு காட்டூர் அருகே சாலையின் குறுக்கே வாகனங்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இதன் காரணமாக தஞ்சை நாகை சாலையில் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. சாக்கு மற்றும் சணல் பற்றாக்குறை, தொழிலாளர்கள் இல்லாத காரணம், லாரி தட்டுப்பாடு இவற்றின் காரணமாக கொள்முதல் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. ஓவியா, இன்னைய வரைக்கும் ரோடு வரல, வண்டி வரல அப்படின்னு எடுக்காம இருக்காங்க. அதனால நாங்க இப்ப சாலை மறியல் பண்றோம். தீபாவளி வர வருது. விவசாய நெல் பூரா கிட்ட 50,000 மூட்டை தேங்கி இருக்குங்க. அதனால சாலை மறியல் பண்றோம்.